இப்போ அன்புமணி வந்து சிறு வயதிலேயே வந்து கேபினெட் மினிஸ்டரா பொறுப்பு வாங்கி வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலை வந்து இந்த போராட்ட பிரச்சனையை முடிச்சு வைக்கிற வகையில முகுந்தன் வந்து அவரோட பதவியை ராஜினாமா பண்றதா அறிவிச்சிருக்காரு. இதை பத்தி எப்படி நீங்க ஏன்னா நல்ல விஷயம், நீங்க கேட்ட சரியான விஷயம். காடு வெட்டி குறுக்கே இந்த நிலை, ராமதாஸோட நிலை என்னங்கிறது இறைவன் முடிவு பண்ணுவார். அவரை யாரும் செய்யல முடியாது. தள்ளாடதான் இளமைக்கு இளமையெல்லாம் தாண்டி இளமையெல்லாம் சந்திச்சுட்டு இளமையிலே வாழ்ந்து இளமையோட பக்குவம்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அவர் வாழ போற காலம்ங்கிறது வந்து நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது, அதை இறைவன் முடிவு பண்ணும். அவருக்கே அந்த நிலைமைங்கிறப்ப அவருக்கு பிறகு நானும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்றப்ப தங்கச்சி, அக்கா, அக்கா மாவன், மச்சான், மாமா, இன்னைக்கு பல்வேறு கட்டமான கோடிக்கணக்கான சொத்துலாம் இருக்கு. அது யார் பேர்ல இருக்குன்னு தெரியல. எல்லா கையும் அன்பு, எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பேசுவாங்க அவங்க? என்ன பேச முடியும்?